to my channel. இதை நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படி என்னோட பேர் பிரணிதா அண்ட் நீங்க மேல எப்படி பார்க்க போறோம் அப்படினா ஒரு vlog தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு vlogல வந்து பாத்தீங்க அப்படினா 2 days சொல்லி நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு vlog and நாளைக்கு ஒரு vlog எடுக்க போறேன். அதுமே உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணி சேர்த்து ஒரே வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். சோ நிறைய வந்து இன்ட்ரோல பேச வேணாம். நான் வீடியோக்குள்ள போயிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு என்ன டேட், எனக்கு என்ன பண்ண போறோம், என்னெல்லாம் பிளான் இருக்கு, என்னெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள போக போறோம் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நாம வீடியோக்குள்ள போயிடலாம். First of all, வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு டேட் வந்து 25th Feb Saturday, நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 26th Feb Sunday. பெரிய காமெடி இல்ல. சோ first of all வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஸ்கின் கேர் தான் பண்ணிட்டேன். ஐ மீன் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸ் வாஷ் என்ன யூஸ் பண்ண அப்படிங்கறது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஹிமாலயோட மாய்ஸ்சரைசிங் ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண enriched with natural vitamin கொடுத்திருக்காங்க. prevents drying. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. ஹிமாலயோட கம்ப்ளீட் கேர் டூத்பேஸ்ட் 40 கிராம். இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. யூசுவலி ஹிமாலயோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோவில் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். சரி இது நம்ம ட்ரை பண்ணுறது புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணதுக்கு இதுவும் எனக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லைங்க. அதனால இது வந்து பார்த்துக்கப்போ 100 ml ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க 140 rupeesக்கு. 3 years ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. அண்ட் வந்து மெயின் இன்கிரியன்ட் சொல்லும்போது ஆலோவேரா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் இருக்குது, லைக் நிறைய செட்ரிக் ஆல்கஹால் அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்வா இருக்குது, கிளிசரின் இருக்குது, சோடியம் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நரிஷிங் ஃபேஸ் லோஷன்லாம் இருக்குது ஹிமாலயாவில். இப்போ அதுக்கும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷிங் ஃபுட் பேக்லாம் இருக்காமா, அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து நல்லா ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. யூஸ் பண்ணோடனே ஸ்கின் நல்லா கூலிங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் வந்து பேசிக்காக ஃபோம் இருக்க மாட்டேங்குது. பேசிக்காக நிறைய ஃபோம் இல்லை, ஆக்சுவலி ஃபோமே இல்லை தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபோமுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நிறைய வந்து இம்ப்யூரிட்டிஸ்லாம் கிளியர் பண்ணாது. அட் த சேம் டைம் ஃபோம் இல்லாத ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கும் நல்லதும் கூட. ஸோ உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பை த வே இட்ஸ் நாட் ஸ்பான்சர் வீடியோ, ஜஸ்ட் பை பண்ணேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு டோனர் யூஸ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோனர் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரம் குட் வைப்ஸ். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா டீடான் க்ளோ டோனர் உப்டன் ஃப்ளேவர் சீரம் பவர்ட் பியூட்டி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து உப்டன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்வரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, குக்கும்பர் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஆலோவேரா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்வா, கிளிசரின் இருக்குது, கிளைசரிக் ஆசிட் இருக்குது, நியாசினமைடு இருக்குது. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ நிறைய வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 120 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. 200 ml இது வந்து அவைலபிள் கிடையாது. ப்ரைஸ் 150 சம்திங் நான் வாங்கினேன். பர்பிள் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 3 years ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. இப்படியே உங்களுக்கு கேப் வரும். யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே டைப் டோனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் கையில் போட்டு தேய்க்கிறது வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லாவே உள்ளே போகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோனர் வந்து எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 inches வந்து கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க, லைக் கேப் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். ஸோ டோன் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து காய விட்டுருங்க. ஐ ப்ரிஃபர் லைக் ஃபேன் கூட போடாமல் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு 2 minutes கழிச்சு நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஸோ இந்த டோனர் காயறதுக்குள்ளே நான் இன்றைக்கி என்ன பிளான் இருக்குது அப்படிங்க சொல்லிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 11 o'clock சம்திங் ஆகுது. சாப்பிட்டாச்சு, குளிச்சாச்சு, எல்லா வேலையும் பண்ணியாச்சு, எடிட்டிங் இருந்துச்சு, அது கூட முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நான் வந்து படத்துக்கு போவோம். என்ன படம் அப்படின்னா வாத்தி படம் போகிறோம். ஆக்சுவலி படம் வயசுலேயே 1 week மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாத்தி படம் போகிறோம். அண்ட் திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து வேலைலாம் முடிச்சுட்டு இல்லை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோம், சேலம் போகிறோம். நம்ம கிருஷ்ணகிரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணகிரி டு சேலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போகிறோம். இதுக்காக நம்ம சேலம் போகிறோம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது சண்டே நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு UNV இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் மீட்டப் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு போகணும். சரி ஓகே நம்ம இன்றைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஷோரூம் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு படம் முடிக்கே வந்து 4 o'clock அது மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகிறதுக்கே வந்து நைட் ஆகிடும். ஸோ நைட்லாம் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா மார்னிங் வந்து எழுந்துச்சு நம்ம வந்து ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு மதியம் வந்து 3 மணிக்கு தான் வந்து ஈவெண்ட்டு. நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நாளைக்கு வந்து கிளம்பிடலாம்னு தான் பிளான். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அதெல்லாமே வந்து நான் இதே வ்ளாகில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், நிறைய வீடியோ எடுப்பேன், நான் கன்ஃபார்மாக எடுப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எடிட்டிங்கில் போட்டு உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி ஃபுல்லாக
வந்து இது பண்ணிடுறேன், கொலாஜ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வாத்து படத்துக்கு தான் போக போகிறேன். போயிட்டு அங்கே எடுக்க கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லைக் இன்ட்ரோ சீனு, அப்புறம் வந்து வாவாத்தி சாங், அந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ டோனரும் போட்டு முடிச்சாச்சு இல்லைங்களா? இப்போ ஸ்கின் பார்க்கவே தெரியும், எனக்கு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சன்ஸ்கிரீன் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த டோனர் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். டெஃபினட்டாக வந்து ஒர்த் பயங்கர சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் டைம்லேயே எனக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லை, இச்சினஸ் இல்லை, ட்ரெட்னஸ் கூட இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். யூஸ்வலியாக பேஸ்டஸ் எடுத்து தான் சொல்லுவேன், பட் டோனர்லாம் எனக்கு பேஸ்டஸ் தேவை கிடையாது. பிகாஸ் டோனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்ல ஒரு மாதிரி லைக் ஃபேஸ் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் இந்த யூஸ்வல் டோனர் தான். நீங்கள் ஃபேஸ் டோனர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பட் இது நீங்கள் கையில் கூட யூஸ் பண்ணலாம், கை காலில் யூஸ் பண்ணலாம், பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு டோனர் நீங்கள் ஃபேஸ் டோனர் எடுத்தீங்க அவங்க மட்டும்தான் ஃபேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டோனர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் போட போகிறேன். மாய்ஸ்சரைசர் போடலாம். மாய்ஸ்சரைசருக்கு நான் எனக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா டே க்ரீம் எடுத்துருக்கேன், விட்டமின் சி டே க்ரீம் ஃப்ரம் அசுதா இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை உங்களுக்கு நான் வந்து ப்ரமோட் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ரமோஷன் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தான் இருக்குது. நல்ல ஒரு விட்டமின் சி டே க்ரீம். இது உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்காது, சேம்லாம் ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணி வச்சுக்கும். இது வந்து yellowish ஷேடில் இருக்கும். ஸோ இதில் வந்து SPF-ம் இருக்குது. அதனால தான் இதை நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வெளியே போகிறோம், நல்லாவே வந்து வெயில் அடிக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதுவும் இல்லாமல் சன்ஸ்கிரீன் போடுறதுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். நான் போட போகிறதில்ல, பிகாஸ் நான் துப்பட்டா வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னை வந்து கவர் பண்ணிப்பேன். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸை வந்து கேட்டிருந்தீங்க, லைக் துப்பட்டா வச்சு ஸ்கின்னை வந்து எப்படி கவர் பண்ணுறது, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா சம்மரில். ஏன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஃபெப் மார்ச்னாலே என்ன சம்மர் தானே. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்படியா வந்து துப்பட்டா வச்சு கவர் பண்ணுறது தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், துப்பட்டா வச்சு ஃபேஸை வந்து எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை போய் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் அது ஒரு டுட்டோரியலாகவே போட்டிருக்கேன். சும்மா ஒரு ரீல்ஸில் ஒரு 1 மினிட்குள்ளேயே வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூஸுமே அதுக்கு போயிருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டே க்ரீம் எடுத்துட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா டே க்ரீம் கிடையாது, எந்த ஒரு SPF நீங்கள் யூஸ் பண்ணாதா இருந்தாலுமே வெளியே போகிறதுக்கு ½ an hour முன்னாடி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து நல்லா பெனட்ரேட் ஆகும். ஸோ தட் அந்த SPF நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் தான். நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி தான் கரெக்டாக போடுவேன், அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் லாங்காக ஸ்டே ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போல்லாம் வெளியே போகிறோமோ அதுக்கு ஒரு ½ an hour முன்னாடியே வந்து சன்ஸ்க்ரீனில் SPF இருக்கிற எந்த ஒரு மாய்ஸ்சரைசராக இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து மூவிக்கு போகிறது தான் வேலை. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் ஷூட் பண்ணுறேன். 1990s Hi guys, ஈவெண்ட்க்கு போயாச்சு. 2:45க்குலாம் ஷார்ப்பாக வந்து வந்தாச்சு. 3 o'clock தான் ஸ்டார்ட் சொல்லியிருந்தாங்க, பட் 3:30க்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. அண்ட் எங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் என்னோட கிளிப் மட்டும் அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் முன்னாடியே போனதுனால நிறைய பேர் வரவே இல்லை, எல்லாமே லேட்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க. அதான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மம்ஸோ ஒரு பிராண்டில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட யூடியூப் ஜேர்னி பற்றி, அவங்களோட லைஃப் ஜேர்னி பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்க நிறையலாம் ஆட் பண்ணல, பிகாஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தி, ½ an hour 1 hour பேசினாங்க. பட் நான் வந்து சும்மா ஒரு 1 minute 2 minutes அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசின ஆடியோ அப்படியே இருக்கும். ஸோ நீங்களும் கேட்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிளிப்ஸ்லாம் போய் பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெல்லாம் ஏற்றி வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்குமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இன்கேஸ் யாரும் பார்க்குறப்ப லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஃபுட் பிளாக்ஸ் அண்ட் டிராவல் பிளாக்ஸ் அதெல்லாம் பத்தி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர் அரவிந்த். வெல்கம் டு வெஸ்டீஸ் சார். முடிவு நல்ல ஒரு ஆர்வமா எல்லாத்துக்கும் இருக்கும் நம்பி நான் இந்த ஸ்டேஜ் வந்து இருக்க பீப்புளுக்கு கொடுத்தேன். ஸோ ப்ளீஸ் சார், உங்களுடைய ஹிண்ட்ஸ், உங்களுடைய கைடன்ஸ் நிறைய பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு தேவைப்படும். நிறைய பேர் அதுல பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம். ஏன்னா நீங்க எல்லாம் அதே ஃபீல்டுல வந்து இருக்கீங்க. இங்க வந்து இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபீல்ட்ல இருக்கவங்களும் இருக்காங்க, பிளஸ் பிசினஸ் பீப்புளாவும் இருக்கிறதுனால அவங்க இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ அதை உங்க
கைகளை கொடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் நம்புறோம். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். ஸோ ப்ளீஸ் சார் யூ கேன் பி ஓவர் ஒன் டே நம்ம வந்து ஸ்டேஜ்ல வந்து ஸ்பீக்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சேனல் பார்த்துட்டீங்கன்னா கண்டினியூஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாதனால அவரோட ஜாப் குவிட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபரா மாறாரு. அந்த வேலையில பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல்ல ஜாபை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூஸ், ஒரு ஜாப்ல எப்படிலாம் வந்துட்டு நம்ம தேடணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியா எலிஜிபிளா வந்து சொல்றாரு. இவரோட வெற்றி பாதையை நோக்கி 1 lakh சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்காரு. லெட் அஸ் வெல்கம் அவர் ஹரி பிரசாத் சார், ஹரி டாக்கீஸ். அந்தாத மட்டும்தான் அவர் சொல்ல முடியும். அதுதான் நம்ம சக்தி. பிராங்க் சொல்லலாம். பிராங்க் பண்றதை விட நல்ல மனசை வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுவாரு. சோ எல்லாருக்கும் அடி வாங்குவோம் அப்படின்றத தாண்டி அந்த அடி வாங்கிட்டே யூடியூபா மாத்திட்டாரு. சோ அதனாலதான் அவர் என்னமோ தெரியல மிஸ்டர் நம்பர் 1 துபாக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. அதாவது துபாக்கு சேனல் சொல்றேன் சார், அவர் சொல்லல. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் வெல்கம். முடிவு நல்ல ஒரு ஆர்வமா எல்லாத்துக்கும் இருக்கும்னு நம்பி நான் இந்த ஸ்டேஜ் வந்து இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் சார் உங்களுடைய ஹிண்ட்ஸ், உங்களுடைய கைடன்ஸ் நிறைய பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு தேவைப்படும். நிறைய பேர் அதுல பதிஞ்சு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம்? ஏன்னா நீங்க எல்லாம் அதே ஃபீல்டுல வந்து இருக்கீங்க. இங்க வந்து இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபீல்ட்ல இருக்கவங்களும் இருக்காங்க, பிளஸ் பிசினஸ் பீப்புளாவும் இருக்கிறதுனால அவங்க இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ அதை உங்க கைகளை கொடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நம்புறோம். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். ஸோ ப்ளீஸ் சார் யூ கேன் பி ஓவர் ஒன் டே நம்ம வந்து ஸ்டேஜ்ல வந்து ஸ்பீக்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். வீடியோ எடிட் பண்றது 700 ரூபா 500 ரூபா 300 ரூபான்னு கொடுத்து வீடியோஸ் போட்டிருப்பேன். எப்பனா ரொம்ப ரொம்ப கிளியரா 2 இயர்ஸ் ஒரு பெரிய பெரிய வீடியோ 10 நிமிஷம் வீடியோ போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடிட் பண்ண கத்துக்கிட்டு நம்ம எடுத்த வீடியோ நம்மளே ஒரு 30 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ நம்ம எடிட் பண்ணி நம்ம அதை வந்து அப்லோட் பண்றோம். ஆனா டெய்லியுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறதுல அப்லோட் பண்ணுவேன். ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கான்ஸ்டன்டா அட்மிஷன் இருக்கிறதா ஒரு மாசம் ஒரு வாரம் வந்து நம்ம போடாம இருப்போம். ஆனா போடாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஃபாலோவர் கம்மிடுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வீடியோஸ். இந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோஸ் பண்ணும்போது எடிட்டர்ஸ் இருந்தாங்க. நம்ம ரீல்ஸ் பண்றதுக்கு போது நம்மளுக்கு எடிட்டர்ஸ் தேவையில்லை, நம்மளே ஈஸியா எடிட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ரீல்ஸை கேட்சப் பண்ணி நம்ம சேனல்ல வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா ஒரு வீடியோ வந்து மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ்னால வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 200 ஃபாலோவர் 300 ஃபாலோவர் வருவாங்க. ஃபாலோவர் வந்து நம்மளுக்கும் போடணும் கொஞ்சம் ஆசையா இருக்கும். எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. known is a ocean and known is a drop, unknown is a ocean சொல்ற மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறத வச்சு வண்டி ஓட்டிக்கணும். எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு எனக்கு அந்த டவுட்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இதுல வந்து மைக்ல வந்து ரோடு அப்படிங்கிற மைக் இருக்கு சார். ரோடுங்கிற மைக் வந்து 30,000 சம்திங் காஸ்ட் ஆகுது. அந்த மைக் வந்து நல்லா இருக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்ல வந்து இருக்க மைக். அது நீங்க வாங்கிட்டீங்கன்னா போன்ல பேர் பண்ணிக்கலாம். போன்ல ஒரு பேர் பண்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்ம பார்த்தேன், ஆனா எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கலைங்க சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? இது வரையும் நல்ல வீடியோ போடணும். ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லன்னா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன்னு திருப்பி நல்லதா எடிட் பண்ணி போறோம். மக்களுக்கு இது பிடிக்கல
அப்படிங்கறத நினைச்சிட்டு இதை விட நல்லா பெட்டரா நம்ம எடிட் பண்ணி வந்து போடும். நிறைய வீடியோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். இந்த வீடியோ வெளிநாட்டில் பயணிக்க முக்கியமானது இருக்கு. 500 வியூ போயிருக்குல, 40 லட்சம் வியூஸ் போயிருக்கு Facebookல. 4 மில்லியன் வியூஸ் இதே வீடியோக்கு வந்து போயிருக்கு Facebookல. யூடியூப்ல இதுக்கு டேக்லைன் பண்ணிருக்கேன். இல்ல இது எல்லாமே வந்து நீங்க டேக்லைன் பண்ணிருப்பீங்க. டேக்லைன் ஒரு வீடியோ கீழே வந்து டேக்லைன் ஒன்று இருக்கு. ஒரு 500 வேர்டு போடலாம். பெட்டர் வேர்ட்ஸ் மணி கரன்சி எக்ஸ்சேஞ்ச். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றது என்ன செய்யணும், என்ன செஞ்சா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரி டேக்லைன் பண்ணீங்கன்னா சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போய் சர்ச் நினைக்கும். ஆனா நம்மள பார்க்க மாட்டாங்க. பசங்க யூடியூப் சேனல் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பொண்ணுங்க டவுன் பார்ப்பாங்க. இல்ல மேடம், ஸ்டார்ட் அப்புக்கு வளர்ந்துட்டோம்னா நிறைய பார்க்க ஆரம்பிச்சிடும். வளர வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு போடுவோம். ஏன்னா இதுக்கு வந்து Facebookல நிறைய யூஸ் பண்ணுங்க சேம் வீடியோக்கு. இது நீங்க கரெக்டா கேட்கும்போது அது வருது. அதே மாதிரி நானு மாப்பிள்ள இவங்க எல்லாம் வந்து இந்த விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் சாப்பிட்டோம். இதுக்குள்ள வியூஸ் வரல. Facebookல நல்ல வியூஸ் வந்து, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நாளைக்கு வரும். ஆமா மேடம், Facebookல ஒரு சின்ன வீடியோ மேடம், ஒரு 40 செகண்ட் வீடியோ இப்ப நான் லேட்டஸ்டா போட்டிருக்கேன். என்னன்னா எம்ஜி கார்ல வந்து அந்த ஆப்ளூன்னு ஒரு லிக்விட் இருக்கு, ஆப்ளூ ஊத்துற வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஆப்ளூ ஊத்துன வீடியோக்கு வந்து Facebookல வந்து $12 வந்திருக்கு. யூடியூப்ல அதே வருது. 40 செகண்ட் வீடியோ தான், அது $12 வந்திருக்கு. யூடியூப்ல ஒரு முன்னே வாங்கலாம். அப்படி இருக்கு. ஒரு 2000 அப்படி நிக்குது. 2K அதுக்கு மேல அப்படி நிக்குது. இல்ல மேடம், இப்ப வந்து Facebookல நல்லா வருது மேடம். இப்ப வந்து ரெவன்யூ வந்து Facebookல நல்லா வருது. யூடியூப்ல வந்து கொஞ்சம் நிறைய பேர் யூடியூப் வந்துட்டாங்க, கொஞ்சம் கம்மியா இருக்கு. Facebook ரெவன்யூ வந்து இப்ப கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு. ஆனா நான் ரெவன்யூக்காக நான் வீடியோ பண்ணவே இல்லை. ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நம்மளுக்கு ரெவன்யூ காஸ்ட்லெஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பண்றோம். நம்ம யாரு அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நெருப்பு எல்லாத்துக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். எல்லாத்துலயும் எரிஞ்சிட்டு, அதனாலதான் நீங்க எல்லாமே வந்து ஒன்னா டிராவல் பண்றோம், ஒன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். அதுக்காக தான் நம்ம வந்து பண்றது, அதுக்காக தான் நம்ம போஸ்ட் பண்றது. அதான் நம்மளுக்கு இந்த வீடியோ பொறுத்தவரை 4 பேர் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப், ஒரு ஒர்க், ஒரு பிசினஸ், ஒரு கமிட்மெண்ட், மேரேஜ் லைஃப் ஆரம்பிங்க. ஏங்க நம்ம ஊர்ல மட்டும் தாங்க நான் சொன்ன மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம மத்தவங்களை சொல்ல விட்டோம். ஃபாரின் கண்ட்ரில பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நெட் பேஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு நல்ல ரோல போயிட்டு இருந்துச்சு. அந்த சேனல் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க அந்த பாப்பாவை காணவே. இட்ஸ் செல்ஃப் டைம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் அண்ட் ஃபெமிலியரான இன்ஃப்ளூயன்சர் மெஹதாப் மன்சு சிஸ்டரோட பிக் எடுத்திருந்தேன். அவங்க கூட ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி டாக்கீஸ்லேருந்து ஹரிபிரசாத் ப்ரோட செல்ஃபி எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி மெஹனி அண்ட் மோர்லேருந்து ஹரிப்ரியா சிஸ்டரோட ஒரு பிக் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து சேலம் ஃபுட்டி ஸ்டோரிஸ்லேருந்து மோனிஷா சிஸ்டரோட பிக் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்புறம் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் கியூட்டி பை நிஷா சிஸ்டரோட எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயல் சமையல் அந்த அக்காவோட எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என் செல்ஃபி எடுத்திருந்தேன் அப்படின்னா வீடியோக்கு டைம் இல்லை, ஒரு 10 to 15 minutes தான் டீ டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, டீ பிரேக்குன்ட்டு. அது தவிர வந்து எந்த ஒரு பிரேக்குமே கொடுக்கல, டைம் இல்லை, அதனால தான். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொலாபரேட்டர் திவ்யா பிரபா சிஸ்டரோட இருந்தால் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சமூஜல்ஸ். அப்புறம் திவ்யா பிரபா சிஸ்டர் அப்புறம் நிஷா சிஸ்டரோட 2 பேரும் சேர்ந்து ஒரு பிக் எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஈவெண்ட் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக 7 o'clock வந்து ஈவெண்ட் முடியும் சொல்லியிருந்தாங்க, பட் 9:30 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாமலா காந்தி சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்காஸ்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் இன்செக்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுக்கலாம் முடியல, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் டீ டைம் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீலாம் இருந்துச்சு குக்கீஸோட, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 9:30 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துச்சு. எப்பவும் போல் இட்லி, தோசை, சாம்பார், அப்புறம் வந்து சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், பூரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றோம். ஏன்னா நாங்கள் சேலம் கிருஷ்ணகிரி தான் 3 hours ஆகும் கைஸ். நாங்கள் வந்து சாப்பிடாம கிளம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து சாப்பிட்றப்ப வந்து திவ்யா பாப்பா சேர்த்துருந்தாங்க, சக்தி ப்ரோ இருந்தார், அவருக்கெல்லாம் பேசிட்டு ஃபன்னாக சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு ஒரு 9:30 கிளம்பி வந்தோம். கிளம்பிட்டு பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். ஏஎம் ஹாரோட வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான். ஸோ அப்படி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி வந்தாச்சு. ஸோ ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு, தூக்கமாக கலக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேன். இங்கே பாருங்க தெரியும் உங்களுக்கு. நான் வந்து அதுக்கப்புறம் 2000 steps நடந்திருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த ஈவெண்ட் பார்த்துட்டு நான் பெருசு நடக்கவே இல்லை, ஒரு 100 step தான் நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், டீ டைம் பிரேக்கில் இருந்து போகிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். அவ்வளோ தூரம் நான் நடக்கவே இல்லைங்கிறதால அந்த ஒரு டைம்லேயே ஒரு 2 ஸ்டெப் நான் நடந்துருந்தேன் காலையிலேருந்து அவ்வளோ வரைக்கும். ஏன்னா ஃபுல்லாக அலைச்சல், அங்கே எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம்.
இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தேன். அதாவது ஈவெண்ட்க்கு வந்து முன்னாடி சொல்கிறேன் நான், ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பெருசாக காமிக்கல, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயம் பண்ணதான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் பஸ் சைடு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27th Feb மண்டே. இன்றைக்கி தான் என்னோட அவுட்ரோ கிளிப் இன்ட்ரோவில் அவுட்ரோ கிளிப் எடுக்கிறேன் மார்னிங். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இன்னும் ரொம்ப பேசி உங்களுக்கு போர் வைக்க விரும்பலை. ஸோ அதனால இந்த வீடியோ நான் முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னால் எல்லாருமே தான். ஏன்னா எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அண்ட் சில கொலாபரேட்டர்ஸ் நான் பார்த்தேன், லைக் திவ்யா பிரபாசஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் கொலாபரேட்டர். அதில் அவங்கள பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நேரில் ஃபஸ்ட் டைம் அவங்களை பார்க்குறேன். அதுமாதிரி இந்த மாதிரி கிராண்டான ஈவெண்ட் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஐம் ஹாப்பி வித் த ஈவெண்ட். ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ஈவெண்ட்டை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட் போகிறேன் யூடியூபராக. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி வேணா மட்டும் நான் ஃபியூச்சர் வீடியோஸ் அப்ளை பண்ண அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோ தான் நெக்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணுறேன் guys. Until then, bye from Prani. Bye guys, take care. Thanks for watching.